ஒரு மனநோயாளி, ஒரு மென்டலி ரிட்டார்டட் பேஷண்ட், ஒரு மென்டலி ரிட்டார்டட் அந்த டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு ஒரே கனவா வருது, அந்த கனவுல கூட குரங்குகளே வருது, அதுவும் அந்த குரங்குகள் ஃபுட்பால் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதிலிருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னார், சரி நான் உனக்கு சில மருந்துகளை கொடுக்குறேன், அதை இன்னைக்குலேருந்து எடுக்க ஆரம்பி, இந்த கனவுகள் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த மருந்துகளை கொடுத்தார். உடனே அந்த மென்டலி ரிட்டார்டட் பேஷண்ட் சொன்னாப்புல, நான் இன்னைக்கு இந்த மருந்தை எடுக்கலை, நாளைக்குலேருந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே டாக்டர், ஏன் why do you want to take tomorrow onwards, ஏன் இன்னைக்கே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அந்த மனநோயாளி சொன்னான், இன்னைக்கு தான் அந்த குரங்களுடைய ஃபுட்பால் மேட்சுக்கு ஃபைனல் மேட்ச்சு, அதனால இன்னைக்கு நான் பார்த்து முடிச்சுட்டு நாளைக்குலேருந்து இந்த டேப்லெட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று மனிதர்கள் பலர் கனவிலேயே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் கனவுலகில் வாழ்வதனால் அவர்கள் கனவுலகிலேயே லயித்து விட நினைக்கிறார்கள், அதிலேயே சஞ்சரிக்க விரும்புகிறார்கள். ஏன்னா நிஜ வாழ்க்கை அவர்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடியதாக இருப்பதனால் கனவுலகில் வாழ விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாபிலோனிய அரசனுடைய கனவை பற்றியும் அதனுடைய அர்த்தத்தை பற்றியும் எடுத்து கூறியவர் தானியேல் இறைவாக்கினர். இந்த தானியேல் இறைவாக்கினர் அவருடைய கனவுகளின் விளக்கங்களை சரியாக எடுத்துரைத்ததனால் அந்த மன்னனுடைய அன்பையும் தன்னுடைய எனிமீஸினுடைய தன்னுடைய பகைவர்களுடைய அந்த பொறாமையையும் அவர் சம்பாதித்துக் கொண்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக கனவு என்பது கடவுளுடைய செய்தியையும் கொண்டு வருகிறது என்பதனைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. மனநல நோயாளி, அதாவது சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மத்தியில் ஒருத்தர் கனவை பற்றி பேசுகிறாரு, எட்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர். அவர் என்ன சொல்றாருன்னா, கனவு நமது நிறைவேறாத ஆசைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார். தி அன்ஃபுல்ஃபில் இட் இஸ் ட்ரீம் இஸ் தி அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நமது கனவில் நமது நிஜ வாழ்வில் நாம் செய்ய விரும்பாத செய்ய முடியாத அந்த காரியங்கள் எல்லாம் கனவுல நாம செய்ய விரும்பணும்னு நாம நினைக்கிறோம். அதுவே நமது மூளை ஒரு கனவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆதிவாசிகளுக்கு கனவு வராதான், ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள்னு நிறைய கிடையாது. அதனால அவங்க வாழ்க்கையில அவங்க கனவுகளை அவங்க நினைத்து கூட பார்க்கறதில்லை, கனவுகளை நிறைய காண்றதும் இல்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக மனித வாழ்வுக்கு தேவையான செய்திகளை கொண்டு வருவதாக இந்த கனவுகள் ஒரு களமாக செயல்படுகிறது. நம் ஆண்டவரும் யாவே கடவுளும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே கனவுகளை கொண்டு வந்தார். அதில் செய்திகளை பலவற்றையும் அவர்களுக்கு உணர்த்தினார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். அறிவியல் அறிஞர்கள் தாங்கள் புதுவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு இந்த கனவுகளின் வாயிலாக 75% அந்த உதவிகளை பெற்றார்கள். அறிவியல் அறிஞர்கள் குறிப்பாக ஒரு வினோதமான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. தையல் மெஷினை கண்டுபிடிச்சவர் யாராவது தெரியுமா? யார் கண்டுபிடிச்சாருன்னு? அமெரிக்காவை சேர்ந்த எலியாஸ் ஹாபே என்பவர் தான் தையல் எந்திரத்தை கண்டுபிடித்தார். த ஸ்டிச்சிங் மெஷின், சூயிங் மெஷின். அதை கண்டுபிடித்தவருக்கு, எல்லா பாகங்களையும் வடிவமைத்தவருக்கு ஊசியை வடிவமைக்க தெரியல. அதனால அவர் தன்னுடைய கனவிலே ஒரு வினோதமான கனவை கண்டெடுத்தார். அது என்னன்னா, அவர் தூங்கிட்டு இருந்த போது, நீ தையல் எந்திரத்தை கண்டுபிடிச்சிட்ட, அந்த ஊசியை கண்டுபிடிக்காதனால உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னன் ஆணையிடுறான். இதனால அவரை கொண்டு போய் மரணத்தின் அந்த களத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது அங்கு அவருக்கு முன்னும் பின்னுமாக 2 வீரர்கள் ஈட்டியை எடுத்து அவரை குத்துறதுக்காக வர்றாங்க. உடனே திடுக்கிட்டு எந்திரிச்சிடுறாரு. அதையே நினைச்சிட்டு இருந்தவர், ஓஹோ இந்த 2 ஊசியை வச்சு ஊசியை இந்த தையல் எந்திரத்தில் வடிவமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊசியை வடிவமைத்தார். அதை வைத்துதான் நாம சூயிங் மெஷினை இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக கனவு
நம்முடைய மனித வாழ்வுக்கு தேவையான அன்றாட செய்திகளையும் கொண்டு வருகிறது. இதைத்தான் இந்த நிகழ்வானது நமக்கு உணர்த்துகிறது. ஆக கனவு என்ற வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் கூட இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி, நமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்றாரு, கனவுகள் என்பது நாம் நமது தூக்கத்தில் காண்பது அல்ல, மாறாக நம்மை ஒருபோதும் தூங்க விடாமல் பார்த்து கொள்வதுதான் கனவு அப்படின்னு சொல்றார். அன்புக்குரியவர்களே, அதாவது கனவு என்பது லட்சியத்தை சுட்டி காட்டும். இத்தகைய கனவே தானியேலிடம் இருந்தது. லட்சியத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கும் கனவு. அதுதான் நிஜமான கனவு. நம்முடைய நிகழ்காலத்தில் வருவது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நமக்கு வருவதுதான் அந்த நிஜமான கனவு. தூக்கத்தில் வருவது அது நாம நிகழ்காலத்தில் வருவது அல்ல. அது கனவு லயத்தில் வருவதுதான் தூக்கத்தில் உள்ள கனவு. அந்த பாபிலோனிய அரசனுக்கு தூக்கத்தில் உள்ள கனவில் தான் அவர் லயித்து கொண்டிருந்தான். ஆனால் தானியேல் இறைவாக்கினருக்கு வாழ்வில் லட்சிய கனவு வந்தது. லட்சிய கனவில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது என்ன லட்சிய கனவு? தன் மூதாதையரின் முறைமைகளின்படி வாழ வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் யாவே கடவுளுக்கு மட்டுமே விசுவாசத்தோடு, we need to be faithful to யாவே, அந்த ஒரு கனவு. மேலும் அக சுதந்திரம் நமக்கு வேண்டும் என்ற கனவு. மேலும் அவன் யாவே கடவுள் கொடுத்த கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்ற கனவு. இந்த லட்சியத்தின்படி தான் இறைவாக்கினர் தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கனவுகளில் வாழ்வதை விட கனவுகளால் வாழ்வது மேல். அதாவது தூக்க கனவில் வாழ்வது நம்மை நம் வாழ்வின் கனவிலிருந்து அந்நியப்படுத்தும். வாழ்வின் கனவு என்பது என்ன? லட்சிய கனவு. அதிலிருந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சரா மாற்றிவிடும் தூக்கத்தின் கனவு. ஆனால் நம்முடைய லட்சிய கனவு நமது வாழ்வை இன்னும் ஆழப்படுத்துவதாக அமையும். இட் டீப்பன்ஸ் ஆர் லைஃப். அதனால்தான் நம்முடைய லட்சிய கனவை நாம் மென்மேலும் நம்முடைய வாழ்விலே பலப்படுத்த வேண்டும். இதைத்தான் தானியேல் அன்று அந்த பாபிலோனிய மன்னனுக்கு உரைத்தான். நீ எவ்வளவுதான் செல்வம் செழிப்பவனாகவும் நல்ல பலம் படைத்தவனாகவும் வீரியம் உள்ளவனாகவும் இருந்தாலும் உன்னை எதிர்ப்பதற்கு ஒரு அரசு வருகிறது. அது உனக்கு பின் வருபவர்களையும் அது தவிடுபடியாக்கி இந்த உலகத்தையே ஆள்பவராக அவர் விளங்குவார். அதைத்தான் மெசியா என்று, மெசியாவினுடைய அரசு என்பதை அவர் ஒரு இன்டைரக்டா சொல்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். மனிதர்கள் கட்டிய ஆலயமோ இடித்து தகர்க்கப்படும், ஆனால் இறைவன் கட்டும் ஆலயமோ என்றும் நிலைத்திருக்கும். அதுதான் மெசியா என்ற ஆலயம், மெசியாவினுடைய ஆலயம். அவர் இறந்து 3ஆம் நாளில் புதிய ஆலயம் ஒன்று கட்டப்படும். அவருடைய இறுதி வருகையை பற்றியும் அவர் சொல்லுகிறார். அந்த அரசின் வருகையை பற்றியும் அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் கட்டுகின்ற கோட்டைகளை எல்லாம் இடித்து தகர்த்தி கடவுள் நம்முடைய வாழ்வில் கட்டுகின்ற அந்த திட்டங்களை நமது லட்சிய கனவாக்குவோம். அதன்படி நாம் வாழ இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.